Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT-ல 6th standard Maths-ல நம்பர் ப்ளே இருக்குல்ல, அதில் 3.5ம் 3.6ம் பார்க்கலாம் வாங்க. இந்த இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, pretty palindromic pattern அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிவர்ஸில் எழுதினாலும் சேமாக தான் வரணும். இப்போ 66 இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் திருப்பி இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 அதே தான் எழுதுவோம். இப்போ 848 வச்சுக்கலாம். 848 இப்படி இருக்கா. இப்போ நம்ம இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி இந்த 848 எழுதுங்க. திருப்பி இதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி தான் இந்த 41ல் எத்தனை ஒன்று திருப்பி நம்ம ரிவர்ஸில் எழுதினாலும் அதே நம்பர் தான் வரும். இப்போ 797 இருக்கு இல்லையா, இது நீங்கள் ரிவர்ஸில் எழுதுங்க. 797 திருப்பி அதே தான் வரும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே palindrome அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, palindromic நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 2 3 யூஸ் பண்ணி நீங்கள் palindromic நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே நான் உங்களுக்கு எழுதியிருக்காங்க எத்தனை நம்பர்ஸ் எழுத முடியும்னு நான் இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 2 1 இதை நீங்கள் ரிவர்ஸில் எழுதினாலும் இதே நம்பர் தான் வரும். அப்புறம் 1 3 1 இதை ரிவர்ஸில் எழுதினாலும் இதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ், அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர்ஸ் சர்டன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க எழுதியிருக்காங்க பாருங்களேன், அதாவது ரிவர்ஸ் அண்ட் ஆட் palindromes அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 34ன்னு எடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க 43, இதை ஆட் பண்ணுங்கள் 77 வருது. இந்த மாதிரி இதை வந்து ஆட் palindromes இப்படி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுதி அது பேர் ஆட் palindrome. இது என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த ஜஸ்ட் இந்த ஒரு டைம் பண்ணுறப்பே வந்துருச்சு. இந்த palindrome நம்பர் வந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ 34ன்னு ஒரு 2 digit நம்பர் எடுத்திருக்காங்க. இதை ரிவர்ஸில் எழுதுறாங்க 43ன்னு. இப்போ இதை ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 77 கிடைக்குது. 77ங்கிறது என்னது, palindromic நம்பர். ஸோ கிடைச்சிருச்சு நமக்கு உடனே. அதேமாதிரி 29ன்றது எடுத்திருக்காங்க. அதை ரிவர்ஸில் ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குது, 121 கிடைச்சிருச்சு இதை ஆட் பண்ணோன்னே. இதுவுமே பாருங்கள் ரிவர்ஸில் எழுதுனா palindromic நம்பர் கிடைச்சிரும். அதேமாதிரி 48 இது மாதிரி ஒவ்வொரு நம்பரையுமே எடுத்து இப்போ சப்போஸ் இப்போ இதெல்லாம் ஒரே ஃபஸ்ட்டு டைமே கிடச்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள் 48 எடுங்க. 48க்கு வந்து ரிவர்ஸில் எழுதுனா 84 வந்துருதா. இதை நம்ம ஆட் பண்ணப்போ 132 கிடச்சிருக்கு. இதை ரிவர்ஸில் எழுதணும் 231 எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டத்தையும் திருப்பி நம்ம இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து palindrome நம்பரே இல்லை. இந்த 132 வந்து palindrome நம்பர் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் திருப்பி எழுதுகிறோம். எழுதுகிறப்ப ஆட் பண்ணோம் என்ன நம்பர் கிடைக்குவாங்க, 363. இப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு, palindrome நம்பர். செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் கிடச்சிது. இதுலேயும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கல, அடுத்த ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருச்சு. ஓகேவா, இது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 2 digit நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து 2 digit தான் எடுத்து போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக. ஓகேவா, போட்டுட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க palindrome வந்து எந்த ஸ்டெப்பில் வருது. எல்லாத்துலேயும் கம்பல்சரி வரும். அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஓகே, சில டைம்ஸ் வந்து இப்போ 2 ஸ்டெப்லேயே கிடைச்சிது. சில டைம் வந்து நிறைய ஸ்டெப் போட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா, ஆக மொத்தத்தில் எல்லா நம்பர்ஸ்லையும் நமக்கு என்ன கிடைக்கிறோம், palindrome நம்பர் கிடைச்சிரும். ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இந்த பாருங்க 196 இந்த நம்பர் மட்டும் போட்டால் palindromic நம்பர் ஆகலை. ஓகேவா, அதுக்காக தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் MCQவில் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், ஆர் த நம்பர்ஸ் ஃபார் விச் யூ டு நாட் ரீச் palindrome at all. எப்போ வந்து palindrome கிடைக்காது அப்படின்றப்ப 196ங்கிறது நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, will reversing and adding numbers repeatedly starting with a 2 digit number always get a palindrome அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், 2 digit நம்பரில் எல்லாத்துலேயுமே என்ன கிடைச்சது நமக்கு, அந்த palindromic நம்பர் கிடைச்சது. அடிஷன் பண்ணிகிட்டே வரப்போ ரிவர்ஸ் பண்ணி, அதனால ஆன்சர் எஸ். எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் அவுட்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ 34 அங்கே எடுத்துருக்காங்களா, நான் வந்து 37 எடுத்திருக்கேன். ஓகே, 37 73. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 10க்கு 0 மீதி 1 11. ஓகே, இப்போ இதில் வந்து palindrome திருப்பி எடுக்கிறோம். 0 11 திருப்பி இங்கே பாருங்கள் 1 1 1 இங்கே கிடச்சிச்சு நமக்கு palindrome. தெரியுதா உங்களுக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே கிடச்சிடும். ஆனால் ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கல, ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் தான் கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த பசில் டைம் இது வந்து 4 மார்க்ஸ்க்கு வரும். அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, ஐஎம்ஓ 5 digit நம்பர் இங்கே ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. யூனிட்னா 1 தான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால 1. இது 10th பிளேஸு, 100 பிளேஸு, 1000 பிளேஸு, 10,000 பிளேசஸ். ஓகேவா, இந்த நம்பர்ஸ் வந்து என்னவா
உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க I am a 5 digit palindrome. palindromeனா எப்படி இருக்கணும், நம்ம ரிவர்ஸில் எழுதினாலும் அதே நம்பர் வரணும். ஸோ palindrome நம்பர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. I am an odd number, அது வந்து என்ன அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க, ஆட் நம்பரை தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. my t digit, இந்த t இருக்குல்ல இது வந்து டபுள் ஆஃப் யூவா, இந்த இடத்துல வர நம்பரோட டபுளாக வரணுமா இங்கே. அதே மாதிரி my h, இந்த h வந்து இந்த t பார்க்குறப்போ இங்கே டபுளாக வந்துருமா. இப்போ அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 4 2 1. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்னு சொல்லிட்டாங்க, நம்ம இங்கே 1 வச்சுக்கிறோம். ஓகே 1 வச்சுட்டோம். இதை டபுள் வந்து டீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும், 1ஓட டபுள் 2. அடுத்து பாருங்கள் 1ஓட டபுள் வந்து 2. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட டபுள் என்னது 4. ஓகே 4 வந்துருச்சா. இப்போ அடுத்து உங்களுக்கு palindrome கொடுத்துட்டாங்க 5 digit தான். அப்போ இங்கே என்னது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிவர்ஸில் அப்படியே திருப்பி இந்த 2 இந்த 1. இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் எழுதுனா ஒரே நம்பர்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே உங்களுக்கு இந்த நம்பர் தான் இந்த பாக்ஸஸில் ஃபில்அப் ஆகும். இது வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன் வேர்ட்ஸ் 12,422. ஓகே அதே மாதிரி உங்களுக்கு இந்த 3 digit நம்பர் இருக்குல்ல 196 நம்பர் வந்து palindromic நம்பர் ஆகாதுங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வரைக்கும். நீங்கள் வேணால் கண்டினியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்தது பாருங்கள் 3.6 த மேஜிக் நம்பர் ஆஃப் காப்ரேக்கர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் காப்ரேக்கர் இவங்க என்னன்னா ஒரு மேத்தமெட்டிஷியன் டீச்சராக இருந்திருக்காங்க. தேவலாலி அப்படிங்கிற இடத்துல மகாராஷ்டிரில் இருக்குது. ஹி லைக் டு பிளேயிங் வித் நம்பர்ஸ். இவர் ரொம்ப நம்பர் பேட்டர்ன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு. ஓகேவா நிறைய புதுசாக நம்பர் பேட்டர்னில் கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய பேட்டர்ன்ஸை. இன் 1946 he discovered fascinating and magical phenomenon when playing with 4 digit number. அப்படி நம்பர் பேட்டர்ன்ஸ் நிறைய போடுறப்போ 4 digit நம்பரில் 1949 ஒரு புதுசான ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே அது என்னன்னு பாருங்கள், அது என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 6382 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 digit ஃபஸ்ட் அந்த 4 digit நம்பர் எடுத்துக்கிறோம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பாருங்கள் லார்ஜ் நம்பர் இருக்குல்ல இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துடணும், அதில் லார்ஜ் நம்பர் என்னது, அதுலேயே லார்ஜ் நம்பர்னா பெரிய நம்பர்லேருந்து அப்படியே எழுதுங்க. 8 6 அதோட பெரிய நம்பர் 3 8 தான் இருக்கிறதுலே பெருசு இல்லையா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா 6 வரும், அதுக்கப்புறம் 3 வரும், அதுக்கப்புறம் 2 வரும். அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பரில் அப்படியே தலைகீழ எழுத வேண்டாம். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது இருக்குது 2, அதுக்கப்புறம் இந்த 4 நம்பரில் இந்த 4 நம்பரோட தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 6, அப்புறம் 8 எழுதியாச்சு. இது ரெண்டத்தையும் என்ன பண்ணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துல மைனஸ் பண்ணும், பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா திருப்பி அந்த நம்பருக்கு இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும். இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து எழுதுங்க. இல்லை பெரிய நம்பர் எது 6, இன்னொரு பெரிய நம்பர் இன்னொரு 6 இருக்குது, அப்புறம் பெருசு 4, அப்புறம் 2, அதுக்கு அப்படியே தலைகீழ எழுதுங்க 2 4 6 6 எழுதியாச்சு. இதில் திருப்பி டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் மைனஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 4 1 7 6ன்னு கிடச்சிருச்சா. இப்போ திருப்பி இதில் போட்டிங்கன்னா இதில் பெரிய நம்பர் எது 7, அப்புறம் 6, அப்புறம் 4, அப்புறம் 1 அப்படியே தலைகீழ எழுதுங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு 6174ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இது வந்து நீ எந்த 4 digit எடுத்து பண்ணினீங்கனாலும் இந்த நம்பருக்கு வந்துருமா. ஓகேவா இப்படி வருது, எல்லா இதுலேயுமே இந்த நம்பர் கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நமக்கு கிடைக்குதுல இந்த நம்பருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா இந்த நம்பருக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பேட்டர்னை 4 digit நம்பரில் நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு. அடுத்து உங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க, கேரி அவுட் த சேம் ஸ்டெப் வித் அ ஃபியூ 3 digit number. What number will start repeating? இதே மாதிரி நீங்கள் 3 digit நம்பர் எடுத்து பண்ணிகிட்டே இருங்க. எந்த நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டாக நமக்கு இங்கே கிடைக்கிறது 495. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே உங்களுக்கு 3 digit நம்பர் எடுத்து ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன். 376 நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பெருசாக இருக்குதுன்னு 763 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. அப்புறம் மைனஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு இந்த நம்பர் வரும். திருப்பி இதெல்லாம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்லேருந்து ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா எழுதிட்டு அதை ரிவர்ஸ் எடுத்து எழுதுகிறோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. திருப்பி இதை எழுதுகிறோம், அதில் ரிவர்ஸ் எழுதுகிறோம், அப்புறம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ வருது. ஸோ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருச்சு 495 கிடச்சிருச்சு. ஸோ 3 digit நம்பரை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது 495. இதுவே 4 digit நம்பர்னா 6174. இதில் 6174ங்கிற என்னன்னு சொல்கிறாங்கன்னா காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட். ஓகேவா
மறந்துடாதீங்க, இதெல்லாம் எம்சிக்யூவில் வரும், இதுவும் எம்சிக்யூவில் வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for our effort.